Hello friends, welcome to my YouTube channel. So today this is my first video on YouTube. I want to take you people through the favorite books that I love to read. So I want to show you some of the books that I have read recent times, which are some of my favorites. You can see what you're looking for is in the library, and Norwegian Woods by Haruki Murakami, and When the Coffee Gets Cold. These three books are so special to me, and today இன்னைக்கு நம்ம வந்து வாட் யூ லுக்கிங் ஃபார் இஸ் இன் தி லைப்ரரி, இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி, இந்த புக் எவ்வளோ தனித்துவமானது, எந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது, வி வில் டிஸ்கஸ் சம் குட் பாயிண்ட்ஸ். அப்படின்னா மிச்சிகோ ஆயாமா அப்படின்ற ரைட்டர் வந்து எழுதியிருக்காங்க. Honestly speaking, I didn't have much expectation when I started reading this book. I am new to Japanese books. I mean, Japanese authors எழுதின books வந்து அவ்வளோவா நான் படித்தது கிடையாது. This is one of the second or third book that I am reading which is written by a Japanese author. So I didn't have much expectation. And இந்த book வந்து பார்த்தீங்கன்னா it is about like it has around 5 chapters, I guess. It deals with yes, it has totally 5 chapters and 5 different lives. இந்த புக்கில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை, அந்த 5 விதமான பர்சனாலிட்டிஸோட வாழ்க்கை எந்த மாதிரி போயிட்டுருக்கு, அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க, ஈவன் தோ அவங்க ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டு, ரொம்ப பிடிக்காத வேலை, அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் எப்படி அவங்க வாழ்க்கை வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் அச்சீவ் பண்ணுறாங்க வித் த யூஸ் ஆஃப் அ லோக்கல் கம்யூனிட்டி லைப்ரரி. அங்கே ஒரு லைப்ரரியில் இருக்கிறவங்கனால இவங்க வாழ்க்கையில் ஏற்படுற புதிய அனுபவங்கள் என்ன கற்றுக்குறாங்க, ஸோ அந்த லைப்ரரி வந்து எப்படி இவங்க வாழ்க்கையை மாற்றம் செய்யுது, ஸோ எப்படி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது இவங்க லைஃப்பில். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான கதை தான், சிம்பிள் ஸ்டோரி. எவ்ரிடே ரொட்டீன் லைஃப்பில் இருக்கவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சு தான் இந்த புக்கே இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் பட் வெரி இம்பேக்ட்ஃபுல்லான ஸ்டோரிஸ். அந்த ஸ்டோரிஸுமே நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப், எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஐ ஹாவ் ஒன் ஆஃப் மை டைரி ஹியர். இந்த டைரி வந்து பார்த்தீங்கன்னா so I use this diary to note down all the important or எனக்கு பிடிச்ச சில பேஜஸ்லேருந்து சில ஸ்னிப்பெட்ஸ் வந்து நான் இதில் எழுதி வச்சுப்பேன். நான் படிக்கிற புக்கில் இருந்து எனக்கு பிடிச்ச சில பக்கங்கள் எடுத்து அதில் இருக்கிறத அப்படியே நான் இதில் எழுதி வச்சுப்பேன் என்னோடய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் படித்த இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் படித்த புக்ஸில் எனக்கு பிடிச்ச சில பக்கங்கள், பிடிச்ச சில லைன்ஸ் எல்லாமே வந்து இதில் நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து படிக்கும்போது எனக்கு வந்து திரும்ப படித்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அந்த ரைட்டிங் ஸ்டைலை வந்து நான் அப்சர்வ் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ டுடே லெட் மீ ரீட் சம் ஆஃப் தி குட் திங்ஸ் இன் திஸ் புக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கேன். என்னைக்கு எழுதியிருக்கேன்னா I think exactly 1 month before. So what you are looking for is in the library. Michiko Ayama, page number 234. So இதில் என்ன இருக்குன்னா, belonging is an ambiguous state. You know, take this place for example. We can both be in the same place, but having that sheet of glass between us makes us feel as if what is happening on the other side is irrelevant, doesn't it? Remove the partition, however, and instantly you become part of the same world, even though it is all one to begin with. ஸோ இது வந்து என்ன மாதிரி சீன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கான ஒரு வீடு இருக்குது. அந்த இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் சரவுண்டட் பை கிளாஸ். ஸோ இந்த வழியாக பாஸ் ஆகி போகிற ஒரு பெரியவர் வந்து எப்பயுமே அந்த வழியாக போயிட்டு வருவார், அந்த செக்யூரிட்டி போஸ்ட் கார்டை தாண்டி. ஸோ அப்படி போய் வரும்போது இவர் வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பர்செப்ஷனில் அவங்கள பார்க்குறாங்க. அந்த உள்ளே இருக்கவங்க வந்து அவங்க ரொம்ப ரூடானவங்களாக இருக்கலாம்,
இல்லை அவங்க வந்து நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க அந்த மாதிரி நினைக்கலாம். ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு வால் ஆஃப் கிளாஸ்னால வந்து நம்மளோட பர்செப்ஷன் அவங்களை எப்படி பார்க்குறோன்றதே மாறுது. இதே அந்த கிளாஸை வந்து நம்ம சப்போஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாருமே ஒரே உலகத்தில் வாழக்கூடியவங்களாக ஆகிட்டோம். ஜஸ்ட் அது ஒரு கிளாஸ் தான், ஆனால் அது வந்து நம்மளோட பர்செப்ஷனை எப்படி மாற்றுது, அவங்க வந்து வேற எங்கேயோ பெரியவங்க, பெரிய ஆள். ஸோ அந்த ஒரு பர்செப்ஷன் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இது வந்து இந்த இந்த சுச்சுவேஷனில் எழுதியிருப்பாங்க. மிஸ்டர் எபிகவா லுக்ஸ் இன் டு மை ஐஸ். This is how I see it, Mr. Gono. I believe that every kind of contact between people makes them part of society, and that goes beyond the present moment. Things happen as a result of our points of connection in the past and in the future. So, அந்த செக்யூரிட்டி கார்டு கூட இவங்க ஃப்யூச்சரில் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஒன்ஸ் வந்து அவங்கள ஒரு வேலை சம்மந்தமாக அந்த உள்ளே போக நேரிடும்போது அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஸோ இந்த உலகத்தில் வந்துட்டு நம்ம யார் யார் கூடலாம் கான்டாக்டில் வரோமோ அவங்க தான் வந்து நம்மளை இந்த சொசைட்டியோட ஒரு அங்கமாக மாற்றுறாங்க. அண்ட் இது வந்து இப்போ நிகழ்காலத்தையும் தாண்டி போகக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் நம்ம வாழ்க்கையில் என்னதான் ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அது எல்லாமே வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் கனெக்ஷனுடைய ரிசல்ட்டு தான். நம்ம ஒருத்தவங்களோட பழகிருக்கலாம். ஸோ அவங்க மூலியமாக நம்ம லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பாஸ்ட்டுக்கும் பொருந்தும், ஃப்யூச்சருக்கும் பொருந்தும். ஸோ நம்ம எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யார் கூட கான்டாக்ட் ஆகிருப்போமோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். ஸோ கரெக்டான பீப்புள் கூட நம்ம கனெக்ஷனில் இருந்தோம்னா நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் டோட்டலாக 5 விதமான லைஃப்பை அந்த லைப்ரரி எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 பேர் இருக்காங்க. டொமோகா, அவங்க வந்து ஒரு 21 வயது சேல்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேடி. அண்ட் ரியோ அப்படின்ற ஒருத்தர், அவருக்கு ஒரு 35 வயசாகிற ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர். அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சுமின்னு ஒருத்தங்க, அவங்களுக்கு 40 வயசாகுது. அவங்க ஒரு மேகசின் எடிட்டராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து ஹீரோயான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து 30 வயசாகுது. அவர் வந்து இன்னும் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து அவங்க அம்மா சம்பாதிக்கிற காசை வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டிலே இருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மசாவோன்னு, அவருக்கு வந்து 65 வயது ஆகுது. அவங்க ரிட்டையர்டு. ஸோ இந்த 5 பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன். அந்த 5 பேருமே வந்துட்டு ஒரு பாயிண்டில் அந்த லைப்ரரிக்கு போக நேரிடும்போது அவங்க வாழ்க்கையில் எப்படி அது ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த புக்கோடைய ஒரு ஜிஸ்ட்னு சொல்லலாம். அப்படி பார்த்தோம்னா எனக்கு பிடிச்ச இந்த 5 கேரக்டர்லையும் 5மே வந்து சூப்பரான ஸ்டோரி லைன். ஸோ அதில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா நட்சுமி அப்படின்ற ஒரு 40 வயது பெண்மணி, அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு சேஞ்சை கொண்டு வராங்க அந்த லைப்ரரி மூலமானது ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ அந்த நட்சுமின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஓல்டு, ஒரு மேகசின் எடிட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க வந்து அந்த வேலையிலேருந்து ஒரு 10 months வந்து லீவ் எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை வரும். ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணி அவங்களோட போஸ்ட் வந்து சீனியர் எடிட்டர் ஆகணுன்ற அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் அந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஸோ அந்த டைமில் வந்து ஒரு லாங் லீவ் எடுக்கிற நேரிடுது. ஸோ அப்படி லாங் லீவ் எடுத்துட்டு அப்போயும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் ஒன்லி 3 to 4 months தான் லீவ் எடுத்துட்டு அந்த பேபி பிறந்ததுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு டே கேரில் விட்டுட்டு திரும்ப வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட், டெடிகேஷன் இருக்குது ஒர்க் மேலே, மேகசின் எடிட்டிங் மேலே. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை வந்துட்டு அவங்களோட போஸ்டிங்கில் போட்டு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க அகைன் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுனா இவங்க அவ்வளோ வருஷமாக ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸுக்கு மேலே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணது இவங்களுக்கு வந்து சுத்தமாக வேஸ்ட்டாக தெரியும். அதுவும் இல்லாமல் இவங்களை தூக்கி HR டிபார்ட்மெண்ட்டில் போட்டுட்டு இவங்களுக்கு வேறு சில ஒர்க்ஸ் வந்து அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க லைஃப் வந்து அதுலேருந்து அவங்க வந்து ரொம்பவே வந்துட்டு ஹர்ட் ஆகிடுவாங்க, ரொம்பவே வந்து டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கை குழந்தை இருக்குது. ஸோ இவங்களை கூட்டிகிட்டு அந்த லோக்கல் கம்யூனிட்டி லைப்ரரிக்கு இவங்க விசிட் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சீஃப் லைப்ரரியன் இருப்பாங்க. அவங்க தான் இந்த ஸ்டோரியோட இந்த டோட்டல் புக்குக்குமே அவங்க தான் வந்து ஒரு மெயினான கேரக்டர். ஸோ அவங்க தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் மாதிரி ஒரு புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த புக்கை ரீட் பண்ணும்போது இவங்க எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களுக்கான ஒரு கிளாரிட்டி லைஃப்பில் கிடைக்குது.
அப்படின்னு தான் இந்த ஸ்டோரி போகும். ஸோ இவங்களுக்குமே வந்துட்டு அவங்க குழந்தைய தூக்கிட்டு அங்கே போகும்போது லைப்ரரியில், ஸோ அவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள்ட்ட பேசும்போதுன்னா இந்த இந்த புக்கில் வந்து டோட்டலாக என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் லைக் ஷீ இஸ் கிவிங் யூ கவுன்சிலிங் ஆர் ஷீ இஸ் கிவிங் யூ இமீடியட் சொல்யூஷன். நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கான இமீடியட் சொல்யூஷன் தர மாதிரியாக காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஷீ இஸ் டூயிங் ஹர் ஜாப். அவங்க வந்து ஒரு லைப்ரரியன். அவங்க வந்துட்டு இவங்க இருக்க சுச்சுவேஷன் பார்த்துட்டு அவங்க ஒரு புக் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் அந்த புக்கை படித்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து அவங்கள சார்ந்தது தானே தவிர அந்த லைப்ரரியனால இவங்க லைஃப் வந்து எதுவும் ஆகல. ஜஸ்ட் அவங்களோட கனெக்ஷன் அந்த புக்கில் இவங்க கான்டாக்ட் பண்ணுறதுனால அவங்க லைஃப் வந்து எப்படி அதுலேருந்து நம்ம பாசிட்டிவ் அப்ரோச் எடுத்து போகிறாங்கன்னு தான் இருக்கும் மேஜராகவே. ஸோ இவங்களுக்கும் ஒரு புக் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தைக்காக சில புக்ஸ் தான் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்சர் புக்ஸ் மாதிரி இருக்கும், கலர் ஸ்டோரி புக்ஸ் மாதிரி. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் பிக்சர்ஸ் போட்டு ஜஸ்ட் காமிக்ஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது இவங்க அது மூலமாக வந்துட்டு இன்னும் நிறைய பப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இவங்க ஓன் கம்பெனி ஒர்க் பண்ணுற கம்பெனி இல்லாமல் இன்னும் நிறைய கம்பெனிஸ் என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அடுத்து வந்து ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இவங்க கூட பழைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்துட்டு இவங்க வந்து மீட் பண்ண நேரிடும் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில். இவங்க கூட பழைய ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவார். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு சேல்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே பார்த்துட்டு இவங்க சும்மா ஒரு பேச்சுவார்த்தையாக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து வேறு கம்பெனி மாறலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு ஸ்டோரி எடிட்டிங் அந்த மாதிரி ஜோனில் வந்து போகணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இவங்க ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு இவங்களுக்கு நல்ல ஒரு ரேப்போ இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் அந்த சேல்ஸ் அசிஸ்டன்ட் வந்துட்டு இவங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பப்ளிகேஷன்ஸ் மேப்பிள் பப்ளிகேஷன்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஒரு போஸ்ட் வந்து காலி ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த கம்பெனி என்ன மாதிரினா டோட்டலாக வந்து சில்ட்ரன் புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்களுக்கு டோட்டலி வந்துட்டு அந்த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இவங்க ஒர்க் பண்ணது இது வரைக்குமே வந்து ஃபேஷன் மேகசின். ஸோ ஆனால் இவங்களுக்கு வந்து எப்படினாலுமே வந்துட்டு லிட்ரேச்சர் எடிட்டிங்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் பொசிஷன் இருக்குது, நீங்கள் போகிறதுனா சொல்லுங்கன்னு. ஸோ அதில் வந்துட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி ஈவன் அவங்களுக்கு வந்து அந்த இதில் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த வேலையும் இவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அங்கே வந்துட்டு இவங்க சில்ட்ரன் முதற்கொண்டு அலோவ் பண்ணுறாங்க ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸில் இவங்க அவசரமாக ஈவினிங் 5 o'clock ஆனால் இவங்களோட குழந்தைய பிக்கப் பண்ணுறதுக்காண்டி டைமுக்கு கிளம்பி ஓடணும். ஆனால் இங்கே புது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தையவே அங்கே கூட்டிகிட்டு போகலாம். அவங்க குழந்தையவே கூட்டிகிட்டு கூட வச்சே கூட இவங்க ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரினா இவங்க சில்ட்ரன் புக்ஸ் தான் இந்த கம்பெனி கிரியேட் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட வந்துட்டு சஜஷன்ஸும் கேட்கலாம். அந்த குழந்தைங்கக்கிட்ட இந்த புக்கு பிடிச்சிருக்கா, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்களோட ஒப்பீனியன் முதல்ல கொண்டு வாங்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க வந்து சில மனிதர்களோட கான்டாக்டில் வந்ததுனால இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி ஒரு ஃபீல் குட் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிவடையுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஐ ஹோப் திஸ் ரீச்சஸ் எவ்ரி ஒன் அண்ட் it will be useful to everyone who is watching. தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ இன்னும் நிறைய வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னுமே வந்துட்டு இந்த புக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ இந்த புக் பற்றின பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் தேவை எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். தேங்க்யூ.